மீண்டுமாக இந்த ஜூன் மாதம் 1ஆம் ஞாயிறு திருவிருந்து ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இவ்வேளை கூட நாம் ஆராதனை அழைப்பிற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். சங்கீதம் 95 ஒரு சில வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் பணியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைகளுக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அவர் நம் தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகளாயிருக்கிறோம். இந்த சிந்தையோடு கூட நாம் சற்று நேரம் அமர்ந்திருந்து தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் காத்திருப்போம். தேனென்பேன் பாலென்பேன் தெவிட்டாத சுவையென்பேன் உன்னாமம் என்னென்பேன். நிறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் உன்னாமம் என்னென்பேன். உன்னாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழும். என் வாழ்வில் மெல்ல மெல்ல
தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, மீண்டுமாக இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே இந்த பரிசுத்த நற்கருணை ஆராதனையில் ஆண்டவரே நாங்கள் பங்கு பெறும்படி தேவரீர் எங்களுக்கு தந்த ஒரு மகா பெரிய கிருபைக்காக தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆம் தகப்பனே, ஆண்டவரே, கடந்த 5 மாதங்களாக கண்ணின் கண்மணியைப் போல எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து அற்புதமாக வழிநடத்தி வந்திருக்கிறீரே அப்பா. ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட தகப்பனே, ஆண்டவரே, இந்த இடத்துல வந்து உம்மை துதிக்கவும் உமக்கு ஆராதனை செய்யவும் தேவரீர் தகப்பனே உம்முடைய நாமத்தை சொல்லி பாடவும் தேவரீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் இங்கே வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவரீர் ஆண்டவரே நீங்கள் இந்த காலை வேளையில் தொட வேண்டுமாய் கெஞ்சி கேட்குறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த இடத்துல தகப்பனே உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளாக நாங்கள் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களோடு கூட இடைப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருடைய பிரசனம் இந்த ஆராதனுடைய ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் அப்பா ஆண்டவரே இந்த இடத்துல நிலைத்திருக்கும்படி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஒப்படைத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் நாங்கள் ஆண்டவரே பாட இருக்கும் பாடல்கள், ஏறெடுக்கும் ஜெபங்கள், கேட்க இருக்கும்படிய வார்த்தை எல்லாம் தகப்பனே உமக்கு பிரியமுள்ளதாக இருக்கும்படி ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்படைத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை தகப்பனே ஆண்டவரே கிரமமாக நடக்க ஆண்டவரே இதுக்கு பின்னின்று தகப்பனே இயேசுப்பா ஆண்டவரே உழைத்த ஆண்டவரே ஒவ்வொரு கரங்களையும் தேவரீர் ஆண்டவரே நீர் கரம் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் அப்பா ஆண்டவரே முழுமையாக இருக்கட்டும். விசேஷமாக ஆண்டவரே பரிசுத்த நற்கரணையில் நாங்கள் பங்கு பெறும் பொழுதும் அப்பா ஆண்டவரே எங்களுடைய நிலையை நாங்கள் அறிந்தவர்களாக ஆண்டவரே உண்மையாக மனஸ்தாபப்பட்டவர்களாக தகப்பனே ஆண்டவரே இந்த வேளையில் தகப்பனே உம்முடைய பந்தியிலே நாங்கள் சேரும் பொழுதும் ஆண்டவரே தகப்பனே நீர் எங்களுக்கு சிந்தின உம்முடைய இரத்தத்தை ஆண்டவரே தகப்பனே நாங்கள் எண்ணி பார்க்கும்படி ஆண்டவரே கல்வாரி சிலுவையை நாங்கள் நோக்கி பார்க்கும்படி ஆண்டவரே இந்த ஆராதனையில் நீர் எங்களை தொடும்படி அப்பா ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்படைத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் தகப்பனே இயேசுப்பா நாங்கள் தகப்பனே இயேசுப்பா பாடல்களுக்குள்ள பாடுகிற பாடல்களில் தகப்பனே உடைய பிரச்சனை நிறைந்திருக்கட்டும். போதகரை மறைத்து நீர் எங்களோடு கூட வெளிப்பட வேண்டுமாய் கெஞ்சிக்கிறோம். உடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்கு ஊடுருவி சென்று தகப்பனே இயேசுப்பா ஆண்டவரே அது தகப்பனே எங்களோடு கூட இடைப்படும்படியாக நாங்கள் ஒப்படைத்து செபிக்கிறோம். இந்த இடத்துலேருந்து நாங்கள் கடந்து செல்லும் பொழுதும் அப்பா ஆண்டவரே உம்முடைய சாட்சிகளாக நாங்கள் இந்த உலகத்துக்கு கடந்து செல்லும்படி இதோடைய கிருபை செய்ங்க. எங்களை முழுமையாக நாங்கள் தாழ்த்தி ஒப்படைத்து செபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக நாங்கள் இந்த ஆராதனையை நாங்கள் ஒப்படைத்து செபிக்கிறோம். தேவரீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென். இந்த வேளை கூட நாம் யாவரும் எழுந்து நின்று தொடக்க பாமாலையாக எப்போதும் இயேசுநாதா என்ற பாடலை நாம் பாடுவோம்.
நாம் தொடர்ந்து நின்று கொண்டிருக்கையில் நம்மளுடைய பாவத்தை நாம் பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தின் மூலமாக திரையிலே காணப்படும் இந்த வார்த்தைகளை உண்மையாக உணர்ந்தவர்களாக நிதானமாக நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளச் செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளியாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியிலும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நாம் தொடர்ந்து நின்று கொண்டிருக்கையில் நம்மளுடைய விசுவாசத்தை நாம் அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தின் மூலமாக பாடல் வாயிலாக நாம் தெளிவுபடுத்துவோம். பேர்
சபையார் அமரவும். சிறு பிள்ளைகள் இப்பொழுது ஜெபத்திற்காக முன்பாக வரலாம். நாம் இச்சிறு பிள்ளைகளுக்காக ஆண்டவரிடத்துல நன்றி செலுத்தி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் தேவரீர், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இதோ நீர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளை செல்வங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆசீர்வதித்த தயவுக்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை உம்முடைய பிள்ளைகளாக வளர்த்து கொண்டு வருவதற்கு வேண்டிய அந்த அன்பையும் அந்த பொறுமையும் ஞானத்தையும் பலத்தையும் நீர் எங்களுக்கு தாரும். பெற்றோராகவும் சரி, திருச்சபையாகவும் சரி, ஆண்டவரே, இப்பிள்ளைகளை விசுவாசத்திலே நாங்கள் வளர்த்து கொண்டு வர எங்களை ஏவி எழுப்பியருளும். பிள்ளைகள் ஆண்டவரே, உம்மை குறித்து அறிந்து கொள்ளவும் விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படியாகவும் அநேகருக்கு சாட்சியாக இருக்கும்படியாக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்ளும். நீர் ஆட்கொள்ளுகிற கிருபைக்காக நன்றி. பிள்ளைகளை தொடுகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளினுடைய படிப்புக்காக இடத்துல வருகிறோம். படிப்பதற்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தாரும் சுவாமி. புரிந்து கொள்ள கிருபை செய்தருளும். பள்ளிக்கூடத்திலும் நண்பர்களிடத்திலும் இருக்கும் பொழுதும் அங்கேயும் உம்மை பிரதிபலிக்கின்ற பிள்ளைகளாக இருக்க ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்ளும், வழி நடத்தியருளும். தேவரீர், குறிப்பாக இந்த விடுமுறை நாட்களிலே பிள்ளைகள் ஆண்டவரே நல்ல சுகத்தோடு பலத்தோடு இருக்க பிள்ளைகளை நீர் தொடும், வழி நடத்தியருளும். நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அநேகர் பிரயாணம் செய்கிறார்கள். அவர்களுடைய பிரயாணங்களையும் நீர் வாய்க்க செய்தருளும். நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி. பெற்றோரையும் காத்து கொள்ளுகிற கிருபைக்காக நன்றி. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதித்து சுகத்தோடு பலத்தோடு வைக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமேன். ஜெபத்துக்காக வருகிறவர்கள் நீங்கள் ஜெபத்திற்காக முன்பாக வரலாம்.
ஆம் தேவரீர், எங்களை நீர் ஆட்கொள்ளும். ஆம் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள். தேவரீர், எங்களை மீட்டெடுத்த உம்முடைய கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. எங்களோடு நீர் எப்பொழுதும் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற தயவுக்காய் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னமானது எங்களோடு எப்பொழுதும் இருக்கின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் எல்லா சூழ்நிலைகளிலும் வேலைகளிலும் நாங்கள் உணரவும், ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றிலும் உமக்கு உண்மையாயிருக்க எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவரீர், நாங்கள் தவறும் பொழுது ஆவியானவரே நீர் எங்களோடு இருந்து எங்களை உணர்த்தி எங்களை மீண்டுமாக ஆண்டவரே சரியான பாதையிலே நல் வழியிலே கொண்டு வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், நீர் எங்களை ஆட்கொள்ளும்படியாக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவரீர், எங்களுடைய காரியமாக நாங்கள் அநேக காரியங்களை எங்களுடைய விருப்பத்தின்படி செய்யும் பொழுது இதனால் வருகின்ற குழப்பங்கள், பிரச்சனைகள், இவைகளை நாங்கள் உணர்கிறோம். நாங்கள் ஆண்டவரே ஒரு சில காரியங்கள் இதுதான் சரி, இதுதான் கரெக்ட் என்று நினைத்து கொண்டு ஆண்டவரே அப்படியாக போகும் பொழுது எங்களுக்கும் சரி பிறர்க்கும் அநேக விதமான பிரச்சனைகள். தேவரீர், இவைகளுக்காக உம்மிடத்தில் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் சிறுகவும் நீர் எங்களிலே பெருகும். எங்களுடைய சிந்தனை, நாங்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள், எங்களுடைய பேச்சு எல்லாவற்றிலும் தேவரீர் நீர் ஆளுகை செய்யும். ஆண்டவரே, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்தின் வாழ்க்கையிலும் திருச்சபையின் வாழ்க்கையிலும் நீர் ஆளுகை செய்யும். நீர் ஆண்டவரும் நீர் மெய்ப்பருமாக இரும் கர்த்தாவே. நாங்கள் உம்முடைய ஆடுகளாக இருந்து உம்மையே நாங்கள் பின்பற்றுகிறோம். எங்களை நீர் வழி நடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, அமோக்கியோ தமிழ் மெத்ரஸ் திருச்சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபை மீது நீர் பாராட்டுகிற உம்முடைய அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையில் பங்கு கொள்ளுகிற ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக தொடுகிற கிருபைக்காக நன்றி. இந்த நாளிலும் இந்த ஆராதனையில் கர்த்தாவே, மனபாரத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். இவர்களை பலப்படுத்தும்படியாக தேவரீர் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அவர்களுடைய ஏக்கங்கள், துயரங்கள், கஷ்டங்களிலிருந்து இவர்களை நீர் விடுவித்து இவர்களை மீட்டுக்கொள்ளும்படியாக தேவரீர் உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, இங்கே மண்டியிட்டு மட்டும் நிற்கின்ற உம்முடைய பிள்ளைகள், ஆண்டவரே, இங்கு காத்திருக்கின்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் செய்த எல்லா நன்மைகளையும் எண்ணி பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், எல்லா நன்மைகளையும் நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். நீர் எங்களை எப்பொழுதும் ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவராயிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவரே, நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளாக எல்லா வேளைகளிலும் ஜீவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில நீர் செய்த நன்மைகளுக்காய் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் ஏறெடுக்கும் துதியும் ஸ்தோத்திரங்களையும் ஆண்டவரே அங்கீகரித்தருளும். நீர் எங்களை ஆசீர்வதியும். தேவரீர், குறிப்பாக இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். அமெலிசா, அல்மிரா, ஜேம்ஸ் ராஜுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜோனிதா, எம்மா மோசஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். திருமதி ராஜா ரத்னம் ஜெயா ஹேன்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். இவாஞ்சலின் பால் டைட்டஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். திரு செல்வன் ஜெயானந்தன் ஜஸ்டின் பிரபாகருக்காக நன்றி செலுத்துகிறோம். திருமதி மேரி சரபியா தர்மராஜ் ஆல்பர்ட்காக நன்றி செலுத்துகிறோம். திருமதி மேரி சாந்தி சோலமன் நெல்சனுக்காக நன்றி செலுத்துகிறோம். திரு டெனிஸ் ரூஃபஸ் வசந்துக்காக நன்றி செலுத்துகிறோம். திரு செல்வராஜ் தங்கராஜுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து இம்மட்டுமாக தாங்கி நம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிறந்த நாளை கொண்டாடுகின்ற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீரே கர்த்தரும் ஆண்டவருமாக இருந்து தொடர்ந்து அவர்களை வழி நடத்தியறலும். நீர் வழி நடத்துகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்திலே இவர்கள் இருக்கிறதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியாக தங்களுடைய திருமண ஆண்டு நிறைவினை கொண்டாடுகின்ற தம்பதியர் திரு ஜெயகுமா பிரின்ஸ், திருமதி லிடியாக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தம்பதியரையும் கணவன் மனையாக இணைத்து இம்மட்டுமாக நீர் ஆசீர்வதித்து பிள்ளையும் கொடுத்து நீர் வழி நடத்தி வருகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இவர்களை நீர் காக்கிற கிருபைக்காக நன்றி. இந்த குடும்பத்திலையும் நீர் ஆளுகை செய்கிற உடைய தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் சுவாமி. கர்த்தாவே, அதே சமயத்தில் இந்த வேளையில் சாலமன் காகம் இடத்துல வருகிறோம் சுவாமி.
வருகிற வாரத்திலே அடுத்த வாரத்தில் தன்னுடைய திருமணத்துக்காக ஆயத்தப்படுகிற மகனை ஆசீர்வதியும். அவருடைய பிரயாணத்தை ஆசீர்வதியும். அங்கே திருமண ஏற்பாடுகளை ஆசீர்வதியும். அந்த திருமணத்தில் உம்முடைய பிரசன்னம் இருந்து ஆண்டவரே திருமணம் செய்கின்ற அந்த மகளையும் ஆசீர்வதித்து இரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து காத்திரலும். நீர் செய்கிற கிருபைக்காக நன்றி. மகனை நீர் வழி நடத்தி காத்துக்கொள்ளும். தேவரீர் அநேக தேவைகளோடு அநேக விண்ணப்பங்களோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். ஒவ்வொருவருடைய தேவைகளையும் விண்ணப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஏற்ற வேளையிலே நீர் நேர்த்தியாக செய்கின்ற ஆண்டவராய் இருக்கிறதற்காய் உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களை வழி நடத்தியருளும். உம்முடைய ஆளுகைக்கு ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் காத்திரளும். ஆண்டவரே, இந்த திருச்சபையும் நீர் காக்கிற கிருபைக்காக நன்றி. இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக, அந்த ஊழியங்களில் ஈடுபடுகின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக, பொறுப்பெடுத்து செய்கின்ற பிள்ளைகளுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் காத்திரளும். நீர் செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் இம்மானுவேல் தமிழ் வருடாந்திர மாநாட்டிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாநாட்டை நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தலைவருக்காக ஆண்டவரே, இந்த மாநாட்டில் இருக்கிற போதகர்களுக்காக, குடும்பங்களுக்காக, ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே தொடர்ந்து கர்த்தாவே ஆசீர்வதித்து காத்திரளும். இந்த சிங்கப்பூர் தேசத்தில் ஆண்டவரே, இந்த இம்மானுவேல் தமிழ் வருடாந்திர மாநாடும் இதில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளும், அதே போல விசுவாசிகள் ஒவ்வொருவரும், இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் உமக்கு சாட்சியாக இருக்கவும் ஆண்டவரே, ஒவ்வொரு இடத்திலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க எங்களை நீர் ஆட்கொள்ளும். நீர் வழி நடத்தியருளும். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்தினுடைய புதிய பிரதம மந்திரி, அவர்களுடைய அந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் தொடும், ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும். நீர் செய்கிற கிருபைக்காய் உம்மை துதிக்கிறோம். உலக நாடுகளுக்காக உம்மிடத்தில் வருகிறோம் சுவாமி. குறிப்பாக இந்திய தேசத்துக்காக உம்மிடத்தில் ஜெபிக்கின்றோம். வருகிற ஜூன் 4ஆம் தேதி ஆண்டவரே, ஆவலோடு நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த தேர்தல் முடிவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இந்த தேசத்தில் ஆண்டவரே உம்முடைய கிருபை இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தமானது நடைபெறும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த சித்தத்துக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். ஒரு நல்ல ஒரு முடிவை ஆண்டவரே, குறிப்பாக நாங்கள் எதிர்பார்க்கிற ஒரு முடிவை உம்மிடத்தில் எதிர்பார்க்கிறோம். ஆனாலும் உம்முடைய கரத்தில் இவைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த தேசத்தை நீர் தொடுகிற கிருபைக்காக நன்றி. நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி. எப்படியாக உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாடுகளுக்காக உம்மிடத்தில் வருகிறோம் சுவாமி. ஒவ்வொரு தேசத்தையும் ஆண்டவரே நீர் தொடும். ஒவ்வொரு தேசத்தினுடைய தலைவர்களை நீர் தொடும்படியாக ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. இங்கேயும் இந்த ஷாங்கிரிலால் நடைபெறுகின்ற அந்த மாநாட்டின் தலைவர்களுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இவர்களுக்குள்ளாக இருக்கின்ற பல வேறுபாடுகள் அனைத்தையும் ஆண்டவரை கலைத்து ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யும். நீர் ஆண்டவரே இந்த உலகம் முழுதும் உம்முடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறதை அவர்கள் ஒவ்வொருவரும் உணர கிருபை செய்திருளும். ஆம் ஆண்டவரே, நீர் வழி நடத்தியிருளும். இந்த உலகத்தில் உம்முடைய தெய்வீக சமாதானத்தை தாரும். ஒவ்வொரு நாட்டிலும் தேசங்களிலும் உம்முடைய தெய்வீக சமாதானத்தை தாரும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக சமாதானம் நிலைத்திருக்கட்டும். ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் கர்த்தாவே உம்முடைய தெய்வீக சமாதானம் நிலைத்திருக்கட்டும். ஆம் ஆண்டவரே, எங்களை நீர் கருவிகளாக பயன்படுத்தி அருளும். ஒப்பு கொடுக்கின்றோம். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமேன். கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை பாடலாக பாடுவோம். Amen.
இது கர்த்தருக்காக நம்மளுடைய காணிக்கைகளும் தசம பாகங்களையும் கொடுக்க நேரம். நம் யாவரும் எழுந்து நின்று நாம் என்னை மறவா இயேசுநாதா என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை எடுக்கப்படும். காணிக்கைக்காக நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை இம்மட்டும் ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேளையில் கூட நீர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு பங்கை நாங்கள் உமக்கு காணிக்கையாக செலுத்தும் பொழுதும், ஆண்டவரே, நீர் எங்களையும் எங்களுடைய காணிக்கைகளையும் அங்கீகரித்து ஆசீர்வதித்து வழிநடத்தல வேண்டுமாய் கெஞ்சிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த காணிக்கை அப்பா, ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைக்கென்றும் உம்முடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்கென்றும் எடுத்து பயன்படும்படி ஆண்டவரே நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். நல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள்
சபையார் தொடர்ந்து நின்று கொண்டிருக்கையில் திருமறை பாடும் வாசிக்க கேட்போம். இன்றைக்கு வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகம புஸ்தகம் 40வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 வரை மற்றும் 23வது வசனம். Today's scripture portion is taken from the book of Genesis, chapter 40, verses 1 to 50 and verse 23. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். பார்வோன் தன் பானபாத்திரக்காரனின் தலைவனும் சுயம்பாகிகளின் தலைவனும் ஆகிய இவ்விரண்டு பிரதானிகள் மேலும் கடும் கோபம் கொண்டு அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதிகளின் வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல் பண்ணுவித்தான். தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பு ஒப்புவித்தான். அவன் அவர்களை விசாரித்து வந்தான். அவர்கள் அநேக நாள் காவலில் இருந்தார்கள். எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியுமாகிய அவ்விரண்டு பேரும் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஒரு ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள். காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் கலங்கியிருந்தார்கள். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோடே காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாயிருக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா? அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அப்பொழுது பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்கிறதாயிருந்தது. அதன் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களாயிருந்தது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையில் இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகள் பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். அதற்கு யோசேப்பு, இந்த 3 கொடிகளும் 3 நாளாம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படியே பார்வோனின் பாத்திரத்தை அவன் கையில் கொடுப்பாய். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதுமன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேனுடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான். ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்துவிட்டான். இது கர்த்தருடைய வார்த்தை. சபையார் அமரம். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் பரம தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களை இந்த கடந்த 5 மாதங்களாக நீர் எங்களை வழி நடத்தி வந்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த புதிய மாதத்தில் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே உம்முடைய பாத தண்டையிலே நாங்கள் வர நீர் செய்த கிருபைக்காக நன்றி. எங்களோடு பேசும்படியாக, எங்களை திடப்படுத்தும்படியாக, பலப்படுத்தும்படியாக, விசுவாசத்திலே வளரும்படியாக நீர் இன்றைக்கு வைத்திருக்கின்ற உம்முடைய ஜீவ வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இந்த வார்த்தையை நீர் சொல்ல நாங்கள் கேட்கும் பொழுது எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்ளும். நீர் எங்களை வழி நடத்தியருளும். அடியேனே மன்னியும், மறையும், நீர் வெளிப்படும், நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமேன். ஆமேன். இன்றையிலிருந்து ஒரு புதிய செய்தி தொடரை நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அந்த செய்தி தொடரின் தலைப்பு பார்க்கும் பொழுது,
உங்களுக்கான கடவுளின் செயல்பாடு உங்களில் இன்னும் நிறைவுறவில்லை. God's not done with you. இங்கிலீஷில் ரொம்ப சின்ன ஒரு வாக்கியமாக இருக்கின்றது. அதை கரெக்டாக தமிழில் சரியாக அது என்னால் மொழிபெயர்க்க முடியல. எனவே எப்படியாக போட்டுங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய நினைக்கிற காரியம் இன்னும் முடியல. அவர் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்று. இதற்கு பின்னாக இருக்கின்ற அந்த படத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு குயவனுடைய கையில் இருக்கிற களிமண். இன்னும் அந்த குயவன் முடியல, அந்த குயவன் இன்னும் வணைந்து கொண்டு இருக்கிறான். The potter is not finished. He is molding the clay that is in his hands. நம்முடைய வாழ்க்கையை அப்படிதான் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற ஒரு களிமண். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து அவர் வணைந்து கொண்டு இருக்கின்றார். அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது நாம் சற்றும் எதிர்பாராத திருப்பங்கள், மாற்றங்கள் நமக்கு நடைபெறுகிறது. அவைகளை நாம் சந்திக்கும் பொழுது துவண்டு போகிறோம். ஒரு சில சமயங்கள் அதை நன்றாக நாம் யோசித்து பார்க்கும்போது அதற்கு காரணமே நாம தான். For all the unexpected twists and turns that takes place in our life, if you examine it clearly, actually we are the reason. அநேக சமயங்களில் நாம தான் காரணமாக இருக்கின்றோம். ஒரு சில சமயங்களில் ஆமாம், மற்றவர்கள் இல்லை மற்ற சூழ்நிலைகள் அதற்கு காரணமாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையானது எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்துக்குள்ளாக போனாலும் ஆண்டவருடைய தெய்வீக பிரசனம் எப்பொழுதும் நமக்குள்ளாக இருக்கின்றது. அவர் நம்மை விட்டு விலகவில்லை. இது நீ செஞ்ச காரியம், நீ பாடுபடுன்னு சொல்லலை. அவர் தொடர்ந்து நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்துகிறார். எனவே இந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற குழப்பங்கள், சிக்கல்கள், இவைகள் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் நம்மோடு கிரியை செய்கிறார். எனவே God's not done with you. If you feel that you are so down, there is no one with you and you are suffering alone, you may start blaming others or you may start blaming yourself. But don't give up. God's not done with you. He's still working with you. எனவே இந்த தலைப்பில் ஒரு சில வேதத்தில் இருக்கிற ஒரு சில கதாபாத்திரங்களை வைத்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த காரியங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். எனவே இன்றைக்கு முதல் அந்த கதாபாத்திரமாக நாம் பார்க்கிறது பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற யோசேப்பு. யோசேப்பு யாக்கோபுக்கு பிறந்த 11வது மகன், ஆண் பிள்ளை. யாக்கோபுக்கும் ராகேலுக்கும் பிறந்த முதல் பிள்ளையாகவும் இருக்கின்றான். ஆண்டவர் ஆரம்பத்திலே யோசேப்பை ஒரு மிராக்கிள் சைல்டாக அவர் கொண்டு வருகிறார் இந்த உலகத்தில். காரணம், கற்பம் அடைக்கப்பட்டிருந்த இந்த ராகேல் ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கின்றாள். அந்த ராகேலை ஏளனம் செய்யப்பட்ட காலங்களும் உண்டு. ஆனால் ஆண்டவர் முடியாத ஒரு காரியத்தையும் முடிய செய்கிறவராக இருக்கின்றார். எனவே இங்க ஆண்டவர் அந்த ராகேலினுடைய கற்பத்தையும் தொட்டு அவளையும் ஆசீர்வதித்து அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்கின்றார். அந்த ஆண் பிள்ளையினுடைய பெயர் யோசேப்பு. யோசேப்பு என்ற பெயருக்கான அர்த்தம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 30:24 இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். In Genesis chapter 30 verse 24, and she called him Joseph, saying, may the Lord add to me another son. So the name Joseph means the Lord will add. யோசேப்பு என்ற பெயருக்கு ஆண்டவர் சேர்ப்பார், இல்லை கூட்டி கொடுப்பார் என்ற ஒரு காரியம். ஆண்டவர் அடைத்திருந்த இந்த கற்பத்தை ஆண்டவர் திறந்தார். ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. There is nothing impossible for our God. எனவே இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய செயலை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையை நான் 3 பகுதிகளாக பிரித்து உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். முதலாவதாக அவருடைய பிறப்பிலிருந்து அடிமைத்தனம், அடுத்தது அந்த அடிமைத்தனத்திலிருந்து சிறைச்சாலைக்கு செல்லுகிறது, மூன்றாவதாக அந்த சிறைச்சாலையிலிருந்து ஆண்டவர் அவரை ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தலத்துக்கு கொண்டு போகிற ஒரு காரியம். இந்த 3 காரியங்களை நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்கிறேன். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அநேக ஏற்றங்கள் தாழ்வுகள். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் இல்லை? There is a lot of ups and downs in our life.
Exactly like Joseph. We can't say exactly, but to a different degree. வித்தியாசமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் பல ஏற்றங்கள் தாழ்வுகள், ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் கூட இருக்கின்றார். நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை ஆதியாகமம் 37வது அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பித்துக் கொள்ளுங்கள். Open your Bible to Genesis chapter 37. இங்கே யோசேப்பு அவருடைய சுதந்திரமான ஒரு நாட்களிலிருந்து அவர் அடிமைத்தனத்துக்கு போகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 37:2 பார்க்கும் பொழுது யோசேப்பு சந்தோஷமாக இருந்த ஒரு மனிதன் இப்பொழுது யோசேப்பினுடைய தகப்பனார் என்ன பண்ணுகிறார்னா தன்னுடைய சகோதரர்களை போயிட்டு வேவு பார்க்க அனுப்புகிறார். இல்லை? ஸோ அவர்களிடத்துல காரியம் என்னன்றதை வந்து சொல்லும்படியாக 3வது வசனத்தில் இன்னொரு பிரச்சனையை பார்க்கும் பொழுது இந்த யாக்கோபு யோசேப்பை ரொம்பவும் நேசிக்கிறவராகவும் இருக்கின்றார். அதனால யோசேப்புக்கு என்ன பண்றாருன்னா பல வர்ணத்துல ஒரு அங்கியும். இதை பார்க்கும்போது அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் 10 பேர் இருக்கிறாங்க. 4வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அங்க வந்து அவர்களுக்கு பொறாமை. இல்லை, நம்ம குடும்பத்திலையும் நடக்கிற ஒரு காரியம்தான். இல்லை, திடீர்னு நம்ம பிள்ளைங்க சொல்லுவோம் யூ ஆர் ஷோயிங் ஃபேவரிட்டிசம். இல்லை, அவங்களுக்கு நிறையா செய்கிற, எனக்கு வந்து குறைவாக செய்கிற. இல்லை, தெர் இஸ் ஆல்வேஸ் இந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கின்றது. இங்கே வந்து இது ரொம்ப வெளிப்படையாக இருக்கின்றது. இந்த 10 சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய ஒரு காரியத்தை இந்த யோசேப்பு கொடுக்கின்றார். அவர்கள் பார்க்கும் பொழுது பொறாமை கொள்ளுகிறார்கள். இன்னும் பார்க்கும் பொழுது இவருடைய இந்த ஒரு காரியம் பிரச்சனைக்குள்ளாக இன்னும் அவரை வழி நடத்துகிறது. இன்னும் அந்த பிரச்சனை அதிகரிக்கிறத காரியம் பார்க்கும் பொழுது 37வது அதிகாரத்தில் யோசேப்புக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார். ஜோசப் ஹேவ் a ட்ரீம். அந்த ட்ரீம் வந்து இன்னும் பிரச்சனையை தான் அதிகமாக்குது. அங்கே யோசேப்புக்கு வந்து சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் வணங்குகிறது. அப்படின்னா அவங்களுடைய காரியம் உடனடியாக அவர்கள் புரிந்து கொள்ளுகிற காரியம், அப்பா அம்மா சகோதரர்கள் எல்லாம் பண்ணுவாங்க, யோசேப்பை வணங்குவார். இது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். அந்த நாட்களிலே அந்த கலாச்சாரத்திலே பெற்றோர் பிள்ளையை வணங்குகிறது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். மூத்தவர்கள் இளையவரை வணங்குகிறது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். எப்பேற்பட்ட காரியத்தை யோசேப்பு அங்க சொல்லுகிறார். இன்னும் அவர்களுக்குள்ளாக இருக்கின்ற வெறுப்பு அதிகமாகின்றது. ஆனா யோசேப்பு என்ன செய்வாரு? கடவுள் கொடுத்தாரு இல்ல, God gave the dream to him. அந்த ட்ரீமை தான் அவர் சொல்றாரு. ஆனா அங்க அதனால விளைவுகளும் வருகிறது. 37வது அதிகாரத்தில் 18 20 நம்ம பார்க்கும் பொழுது மீண்டுமாக அந்த செஷம்ல அவர்கள் மேய்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது யாக்கோபு என்ன பண்றான்? யோசேப்பை போயிட்டு நீ போய் பார்த்துட்டு வா. அப்போ வரும்பொழுது இவர்களுக்கு ஏற்கனவே கோபத்தில் இருக்கிறாங்க, வெறுப்பில் இருக்கிறாங்க. இவனை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த யோசேப்பு வருகின்றான். அப்பொழுது அவர்கள் தீர்மானிக்கிற காரியம் கொடூரமானது. யோசேப்பை கொலை செய்ய வேண்டும் என்று. They want to kill him, murder him. ஆனால் அங்க ரூபன் தலையிட்டு சொல்கிறான், இல்லை நம்ம என்ன பண்ணலாம், அவனை கொல்லாம அங்கிருந்த ஒரு பெரிய ஒரு குழியில் அவனை போட்டுருவோம். You throw him in the pit. அங்க உள்ள போட்டுருவோம். அவன் அங்கே இருந்து சத்தானா அது அவனுடையது அப்படின்னு. ஆனா அதற்கு பிற்பாடு வரும் பொழுது பார்க்கும் பொழுது அங்க இஸ்மாயில் அவர்கள் வருகிறார்கள். இவர் என்ன பண்றாங்க? இவனை எடுத்து அடிமையாக விற்று விடுகிறார்கள். யோசேப்பு தன்னுடைய சொந்த ஒரு சகோதரன் அவனை விற்று விடுகிறார்கள். எப்படியாவது இவன் தொலைந்து போனா போதும். ஏன்னா இவன் நம்ம கூட இருக்கும்போது இவன் வந்து நம்மை காட்டிலும் இன்னும் மேலாக வந்துடுவான். இவனை தொலைத்தால் போதும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். 20 வெள்ளிக்காசுக்கு யோசேப்பை அங்கே விற்று விடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, யோசேப்புக்கு இருந்த அந்த பலவர்ண அங்கி, the multi-colored coat that he had, the father gave to him, அதை எடுத்து ஒரு ஆட்டை வெட்டி அதனுடைய ரத்தத்தை தெளித்து அப்பா கிட்ட இப்போ பொய் சொல்றாங்க. ஏதாவது கொடூரமான மிருகம் அடிச்சும் பையன் செத்த. ஒரு பகையில் உள்ளத்துக்குள்ளாக இருக்கின்ற அந்த பகை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கடைசியில் இப்போ எவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டது என்று பாருங்க. யார்? எல்லாரும் கூட இருந்தவர்களா, உடன் பிறந்த சகோதரர்கள்.
இல்லை, ஒரு தகப்பனுக்கு பிறந்த ஒரு சகோதரர்கள். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இருக்கின்ற அந்த வெறுப்பு, அவர்களுக்கு இருக்கின்ற அந்த பொறாமை, இந்த 37வது அதிகாரத்தில் பார்க்கும்போது எல்லாம் அப்படிதான். பொறாமை, வெறுப்பு, கோபம், பழி வாங்கணும், கொலை செய்யணும், கடைசியில் அடிமையாக விற்க வேண்டும். இப்படியான ஒரு சூழ்நிலை. இப்பேற்பட்ட சூழ்நிலையில யோசேப்பு என்ன நினைத்திருப்பார்? What do you think Joseph would have thought? ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த ஒரு கனவு கொடுத்தீர்? Why you gave me such a dream? கேட்டிருப்பாரா? யோசேப்பினுடைய நிலையை நாம யோசிச்சு பார்க்கும் பொழுது இது யோசேப்பினுடைய தவறா? தகப்பன் இந்த யோசேப்பின் மீது அவர் பிரியம் கொண்டார், மற்ற பிள்ளைகளை காட்டிலும் அதிக பிரியம் கொண்டார். இது யோசேப்பு செய்த தவறா? ஆண்டவர் இவருக்கு அந்த தரிசனம் கொடுத்தார், இது யோசேப்பு செய்த தவறா? ஆனால் யோசேப்பு இப்பொழுது இருக்கின்ற நிலைமை, குறிப்பாக அந்த 37வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அவங்க அப்பா சொல்றாரு, போ. அப்ப காலையில் அவன் கிளம்பி வரும் பொழுது சந்தோஷமாக வந்திருப்பான். ஆனால் அன்றைய நாளினுடைய முடிவு கொடூரமான ஒரு முடிவு. யோசேப்பு என்ன யோசித்திருப்பார்? Where is God in my life? நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு சில சமயங்களில் சந்தோஷமாக ஒரு நாளை ஆரம்பிச்சிருப்போம், இல்லை ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் முடியும் போது இல்லை, அந்த காரியம் முடியறதில்ல, அந்த நாள் முடியும் போதோ அது கொடூரமான ஒரு காரியமாக இருக்கும். காலையில் நீங்கள் வேலைக்கு போயிருக்கலாம், ஜபத்தோடு போயிருப்பீங்க. ஆனால் அன்றைக்கி வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வரும்போது, ஏன் இன்னைக்கு வேலைக்கு போனேன், நான் பேசாமல் லீவ் போட்டு வீட்டில் இருந்திருக்கலாம் இல்லை? இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக சமயங்கள் இப்படிப்பட்ட காரியம் நடைபெறுகிறது. அப்பொழுது என்ன கேட்குறோம்? வேர் ஆர் யூ லார்ட்? ஆண்டவரே எங்கே இருக்கிறீர்? ஏன் இதனை அனுமதித்தீர்? why did you allow this in my life? நான் உம்மிடத்துல ஜெபம் பண்ணிட்டு தானே போனேன், உமக்காக தான். ஒரு சில சமயம் ஆண்டவருக்காக போகும் பொழுது கூட பல காரியங்கள் ஏன் ஏன் என்ற கேள்வி நமக்கு எப்பொழுதும் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் இப்படியான எதிர்பாராத திருப்பங்கள் நடைபெறும் பொழுதும் சரி, நாம துவண்டு போகும் பொழுதும் சரி, பிறர்னால நமக்கு வருகிற பாதிப்புகள், ஆபத்துகள், தீமைகள் இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மாறாத நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். யோசேப்பை விட்டு ஆண்டவர் போகல. The Lord has not left Joseph. God has not done yet with Joseph. தொடர்ந்து இன்னும் ஆண்டவர் யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்கின்றார். நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வசனம், ரோமர் 8:28. ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 28. யாராவது ஒரு வாசிங்க. ரோமர் 8:28. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமன்ஸ் 8:28. And we know that for those who love God, all things work together for good, for those who are called according to His purpose. அந்த நன்மை நாம எதிர்பார்க்கிற நேரத்தில் நடைபெறாது. அதான் நமக்கு இருக்கிற ஒரு போராட்டம். நாம எதிர்பார்க்கிற வகையில நடைபெறாது. அது நமக்கு சோர்வை ஏற்படுத்திவிடும். ஆனால் ஆண்டவர் அப்போ அங்க செயலற்று போகல, ஆண்டவர் தொடர்ந்து அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார். உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சுற்றிலும் சோகமான காரியங்கள், கெட்ட காரியங்கள் நடைபெற்றால் ஆண்டவர் இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் கிரியை செய்கின்றார். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கிரியை செய்கின்றார். ஆனால் நான் பார்க்கும் பொழுது அவர் கிரியை செய்யாதது போல இருக்கின்றது. யோசேப்பு ஒரு சுதந்திரவாளியாக இருந்தவன் இப்பொழுது அடிமைத்தனத்தின் பிள்ளையாக போயிட்டான். அடுத்ததாக யோசேப்பினுடைய காரியம் பார்க்கும் பொழுது அடிமைத்தனத்திலிருந்து சிறைச்சாலைக்கு போகின்ற ஒரு காரியம். 37வது அதிகாரம் 36வது வசனத்துல, அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய
போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். they sold him to Potiphar. போட்டிஃபார் அவன் என்ன பண்றாரு, எகிப்துக்கு கொண்டு போறாரு. அங்க போட்டிஃபாருடைய கண்களிலே தயவு கிடைக்கின்றது. காரணம், இவர் உண்மையுள்ளவராக இருக்கின்றார். யோசேப்பு உண்மையுள்ளவராக இருக்கின்றார். இங்க ஒரு காரியத்தை நன்றாக கவனிக்கணும். போட்டிஃபாருடைய கண்களில் மாத்திரம் யோசேப்பு படல, போட்டிஃபாருடைய மனைவியின் கண்களிலும் யோசேப்பு பட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நல்லவர்களுடைய கண்களில் மாத்திரம் படமாட்டோம், நமக்கு தீமை செய்யணும்னு காத்திருக்கிறவர்களுடைய கண்களிலும் நாம படுவோம். நமக்கு தீமை செய்து அதில் தங்களுக்கு குளிர் காயலாம் என்று நினைக்கிறவர்களுடைய கண்களில் அதிகமாக படுகின்றவர்களாக இருக்கின்றோம். இந்த யோசேப்பு இந்த பெண்ணுடைய கண்களில் படும் பொழுது இந்த யோசேப்பு அதனை தனக்கு சாதகமாக எடுத்துக்கொள்ளல. தாவீது செய்ததுக்கு முற்றிலும் மாறாக யோசேப்பு செய்கின்ற காரியம், அந்த இடத்தை விட்டு யோசேப்பு ஓடி விடுகின்றார். ஆனாலும் ஓடினாலும் அவருக்கு வருகிற அந்த தீங்கு நிக்கல. ஓடினவரை என்ன பண்றாங்க, பிடித்து அவரை சிறையிலே அடைக்கின்றார்கள். அந்த சிறையில் இருக்கும் பொழுது யோசேப்பு என்ன நினைத்திருக்கலாம், ஆண்டவரே நான் சுதந்திரமான நான் எந்த தப்பும் செய்யலையே. பிற்பாடு அந்த 40வது அதிகாரத்தில் யோசேப்பு அவர்கிட்ட சொல்லும் பொழுது, நான் எந்த தப்பும் செய்யல, என்னுடைய தப்பு எதுவுமே இல்லை. யோசேப்பு உட்கார்ந்து யோசிச்சிருக்கலாம், where did I went wrong, what is it that I did wrong, எங்க நான் தவறு செஞ்சேன், எப்படி நான் செஞ்சேன். யோசேப்பு யோசித்து பார்த்திருக்கலாம், நான் செய்யாத தவறுக்கு இப்பொழுது இவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு தண்டனை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றனே. ஆண்டவரே எங்க இருக்கிறீர்? நீங்க உங்க மேல உங்கள் வேலை செய்கிற இடத்துல மற்ற இடத்துல குற்றங்கள் சாட்டப்பட்டிருக்கலாம். நான் ஒழுங்குதான வேலை செஞ்சேன் நான். ஆனால் வேற யாராவது தங்களுடைய சுயத்தின் காரியத்தினால அதில் தங்களுக்கு ஆதாயம் ஏதாவது கிடைக்கும் என்ற எண்ணத்தில் அவர்கள் உங்களை தள்ளிட்டு அவர்கள் மேலே போகிறதுக்காக உங்கள் மீது அந்த குற்றத்தை போட்டிருக்கலாம். சோர்ந்து போய் உட்கார்ந்துருப்பீங்க. மறந்து போகாதீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய நினைத்ததை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னொரு காரியத்தையும் நம்ம பார்க்கணும், நாம் அவர்களை போல இருக்கக்கூடாது. நாம் மேலே வரணும்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு தீங்கு கொடுத்தா நாம் அதற்கான பலனை அனுபவிக்கிறவர்களாக இருக்கின்றோம். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்த ஒரு காரியமாக இருக்கின்றது. பிசாசானவனும் பாவமும் தொடர்ந்து நம்மை தாக்குகின்றது. நாம் அநேக சமயத்தில் விழுந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். we are so vulnerable. ஒரு சில சமயத்தில் நம்ம பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறோன்றதே தெரியாது. யோசேப்பு அந்த போத்திபாரினுடைய மனைவி அழைக்கும் பொழுது யோசேப்புக்கு தெரியாது தான் விழுந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றேன் என்று யோசேப்புக்கு தெரியாது. ஆனாலும் அப்பேற்பட்ட இடத்துல ஆவியானவர் நிச்சயமாக யோசேப்பு கிட்ட சொல்லியிருப்பார், யோசேப்பே இது நீ இருக்கக்கூடாத இடம். You are not supposed to be here. Run away. யோசேப்புக்கு இப்போ 2 காரியம். ஒன்று, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கலாம், இல்லை போட்டிஃபர் மனைவினுடைய சத்தத்தை கேட்கலாம். ஆனால் யோசேப்பு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் அங்கிருந்து ஓடினார். அநேக சமயத்தில் நம்ம நினச்சிக்கிறோம் we are very strong, விழமாட்டோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்ம விழக்கூடிய அந்த தருணத்தை பிசாசானவன் நன்கு அறிந்திருக்கிறான். The devil knows our vulnerable situation, where we will fall. நம்ம சற்றும் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில திடீரென்று நம்மை தாக்குகிறவனாக இருக்கின்றான். திடன் கொள்ளுங்கள், ஆண்டவருக்கும் தெரியும் நம்முடைய பலவீனம் என்ன என்று. The Lord knows where we are so vulnerable, where we will fall. அப்பொழுது அந்த சூழ்நிலையில ஆண்டவர் நம்மிடத்துல கிரியை செய்கின்றார், ஆண்டவர் பேசுகின்றார். ஆவியானவர் நம்ம இடத்துல என்ன சொல்கிறார், உணர்த்துகிறார், மகனே மகளே இது சரி அல்ல. This is not what you are supposed to do. This is not where you are supposed to be. ஆண்டவர்
உணர்த்துகிறார். The Lord is still working. அவர் தூங்குகிறவர் அல்ல. இந்த யோசேப்பின் இடத்துல பேசின ஆண்டவர் நம்ம இடத்திலும் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைகளில ஆண்டவர் தொடர்ந்து அவர் பேசுகிறார். மகனே, மகளே, இந்த இடம் கிடையாது. You have to run away from here. யோசேப்பினுடைய காரியம் ஆண்டவர் இதில் எங்கே இருக்கிறார்? Where is God in all these things? சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்ட யோசேப்பு அங்கேயும் ஆண்டவர் செய்கிற கிரியை பாருங்க. அங்கே 2 பேர் வராங்க. 2 பேரும் பார்வோன் இடத்துல இருந்தாங்க. ஒருத்தன் பானபாத்திரக்காரன், இன்னொருத்தன் இங்கே தமிழ் வார்த்தை பார்க்கணும், ஆக்சுவலாக அவருக்கு உணவை ஏற்படுத்துகிறான், அப்பேற்பட்டவனாக இருக்கின்றான். இருவருக்கும் கனவு. both of them have a dream. 2 பேரும் திகைத்து போயிருக்கிறார்கள். சரியான சமயத்தில் யோசேப்பு என்ன பண்ணுகிறார்? அவர்களுக்கு அந்த கனவை என்ன என்று அவர் தெளிவாக சொல்லுகிறார். அவர் சொன்ன பிரகாரமாக ஒருவன் கொல்லப்பட்டான், பானபாத்திரக்காரன் மீண்டுமாக அங்கே பார்வோன் இடத்துல கொண்டு செல்லப்படுகின்றான். அப்போ போகும்போது யோசேப்பு சொல்லுகிறான், என்னை நினைத்துக்கொள், என்னை நினைத்துக்கொள். ஆனால் பானபாத்திரக்காரன் என்ன பண்ணா? அந்த நிலைக்கு வந்த பிற்பாடு மறந்து போனான். இதுக்கு முன்பாக அந்த சிறையில் இவர்கள் இருவரையும் யோசேப்புக்கு கீழாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் இப்போ அவர்களும் போய்விட்டார்கள். யோசேப்பினுடைய தனிமையான நிலை, யோசேப்பினுடைய எண்ணம், என்ன நடக்குது? வாட் இஸ் ஹேப்பனிங்? why the Lord is not doing anything? ஏன் ஆண்டவர் இன்னும் எதையும் செய்யாமல் ஏன் என்னை இப்படியாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்? இவன் போனவன் மறந்துட்டான். நம்ம கூட நிறைய பேருக்கு நன்மை செய்திருக்கலாம். நன்மை செய்தவர்கள் நன்மையை பெற்றுக்கொண்டு நம்மை மறந்து போன சூழ்நிலைகள் நிறையாக இருக்கலாம். இல்லை நாம கூட அப்படியாக இருந்திருக்கலாம். மற்றவர்களிடத்துல நன்மை பெற்று நாம கூட என்ன பண்ணிருக்கலாம்? நன்மையை மறந்து போனவர்களாக இருக்கலாம். இந்த யோசேப்பு ஆவலோடு யோசேப்பு காத்து கொண்டு இருக்கின்றான். ஆண்டவருடைய காரியம் நடைபெற வேண்டும். நன்றாக ஒரு காரியத்தை நம்ம கேட்கணும். இப்போ நம்ம யோசிக்கும் போது யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அப்போது இதெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்கிறாரா? Is it God allowed all these things to take place in the life of Joseph? சரி, யோசேப்பை உயர்த்தனா நல்லா உயர்த்திருக்கலாமா? ஏன் இப்படியான ஒரு பாடுகளான ஒரு வழி? அப்போ அந்த நம்முடைய ஆண்டவர் நம்மளை ஒரு கஷ்டத்துக்குள்ளாக கொண்டு போயிட்டு அங்கிருந்து உயர்த்தி தனக்கு மகிமையை சேர்த்து கொள்வார். அப்படின்னா நம்மளுடைய ஆண்டவர் ரொம்ப சுயநலவாதியான ஆண்டவரா? Is our God a selfish God who allows us to go through all the problems, or He will put us in problems and sufferings and then He will lift us up? Is our God a selfish God? சுயநலவாதியான ஆண்டவரா? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களை ஆரம்பத்தில் சொன்ன ஒரு காரியமாக தான், அநேக சமயங்களில் நாம தான் நம்மளுடைய பிரச்சனைக்கு காரணம். இன்னும் ஒரு சில சமயங்களில் மற்றவர்கள் அந்த பிரச்சனைக்கு காரணம். இந்த பிரச்சனைகள், இந்த குழப்பங்கள், அநேக சிக்கல்களுக்குள்ளாக நாம் போகிறோம். ஒரு சில சமயத்தில் அந்த சிக்கல்களுக்குள்ளாக போகிறோன்னே நமக்கு தெரியல. நாமவே துணிந்து அந்த காரியங்களை செய்துவிட்டு அந்த குழப்பங்கள் அதிகமான பிற்பாடு என்ன பண்ணுறோம்? Then we go to God. When it is a chaotic, it is a nothing but just, it is a mess. Then we go to God. ஆண்டவர் இடத்துல போயிட்டு, ஆண்டவரே காப்பாற்றும். அப்போ நம்ம நினைக்கிறது என்னன்றா, அப்படியே அந்த குழப்பத்திலிருந்து அப்படியே ஆண்டவர் தூக்கி நம்ம கொண்டு நிறுத்தணும். இல்லை, the Lord will take you through the Red Sea. அந்த செங்கடலின் வழியாக உங்களையும் என்னையும் கொண்டு போவார். சாதாரணமான காரியம் கிடையாது. நம்ம இந்த செங்கடலுடைய காரியம் ரொம்ப சின்ன பிள்ளைங்கள்ந்து அதை கேட்டு கேட்டு நம்மளுக்கு ஆனால் அவர்களுடைய நிலையில் நம்ம வச்சு பார்க்கும் பொழுது 2 சைடில் கடல் நிற்குது. உள்ளே நடந்து போக முடியுமா? பீச்சில் போனால் கால் வைக்கிறதுக்கே நிறைய பேர் பயப்படுறோம். இல்லை, இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் நடந்து போக முடியுமா? ஆண்டவர் அப்படி தான் நடத்தி கொண்டு போகிறார். இந்த யோசேப்பு தன்னுடைய பாவம் அல்ல, மற்றவர்களுடைய அநேக காரியங்கள் நடைபெறுகிறது. ஆண்டவர் ஒவ்வொன்றிலும் யோசேப்பை கைவிடாமல் அங்கே தூக்கி கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றார். ஆனால் ஒவ்வொரு இடமும் பார்க்கும் பொழுது யோசேப்புக்கு ஒரு ஸ்டெப் மேலே போகிற மாதிரி இருக்கு, அடுத்த 2-3 ஸ்டெப் கீழே போகிற மாதிரி இருக்கு.
And that is what we too experience in our life. We think that we are taken one step forward, but actually we are feeling as if that we are moving backwards. And where is God in this? Is God allowing it? No. God is still working. நம்மை கஷ்டப்படுத்தி நம்மை துன்பப்படுத்தி அதில் சந்தோஷப்படுகின்ற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. அந்த கஷ்டம் துன்பத்துக்கு காரணம் யாருன்னு பார்த்தா நாம. So we need to examine ourselves. இங்க ஆண்டவர் தொடர்ந்து கிரியை செய்கின்றார். ஆண்டவர் யோசேப்பை மறக்கல. ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் இங்கே மறக்கவில்லை. ஆண்டவர் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கின்றார். யோசேப்பு இப்பொழுது மூன்றாவது கட்டமாக அவருடைய வாழ்க்கையில பார்வோனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கின்றார். அந்த தரிசனத்தை யார் சொல்லுவா அப்படின்ற நேரத்தில் இந்த பானபாத்திரக்காரன் அங்கே நிற்கிறான். அப்பொழுது அவன் யோசேப்பை நினைத்து பார்க்கிறான். அப்பொழுது யோசேப்பை சொல்லும் பொழுது யோசேப்பை கொண்டு வருகிறார்கள். யோசேப்பு அந்த பார்வோனுடைய அந்த சொப்பனத்தை அவன் விளக்கும் பொழுது பார்வோனுக்கு அது ஆறுதலாக இருக்கின்றது. ஆண்டவர் இப்பொழுது யோசேப்பினுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றுகிறார். பார்வோன் இப்பொழுது என்ன பண்ற, யோசேப்பை தனக்கு அடுத்த ஸ்டெப்பு, தனக்கு அடுத்த ஒரு பதவி, உயர்ந்த ஒரு பதவியில் கொண்டு போய் வைக்கின்றார். இது யோசேப்பை எதிர்பார்த்திருக்க மாட்டார். யோசேப்பை பார்த்த காரியம், அனுபவித்த காரியம் என்னென்றால், நான் சுயாதீனமாக என்னுடைய சுதந்திர தேசத்துல நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒரு அந்நிய தேசத்துல கொண்டு வந்தார்கள், அடிமையாக இருந்தேன். செய்யாத தவறுக்காக சிறைச்சாலை போட்டார்கள், அடிமையாக இருந்தேன். இப்பொழுது யோசேப்பு ஆண்டவர் உயர்த்தின ஒரு காரியம். இதுல எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது நம்ம எப்படி யோசிப்போம்னா, இப்போதான் ஆண்டவர் கிரியை செய்கிறார். So far the Lord has not done anything. Now the Lord has lifted up. உயர்த்தும் பொழுது என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் உயர்த்துறார். கஷ்டத்துல போகும்போது என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் இல்ல, the Lord is not with us. ஆனால் அந்த கடினமான பாதையில ஆண்டவர் விலகி போயிருந்தார்னா யோசேப்பினுடைய வாழ்க்கை மோசமா போயிருக்கும், நாசமா போயிருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த கடினமான ஒரு பாதையில நம்மோடு கரம் பிடித்து வழி நடத்தி வருகிற, நம்மோடு இருக்கின்ற ஆண்டவர் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் இம்மானுவேல். நம்மை விட்டு விலகி ஓடுகிறவர் அல்ல, ஜாலியா தூங்கிட்டு இருக்கிறவர் அல்ல. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. உங்களையும் என்னையும் காக்கின்ற ஆண்டவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஆனால் நம்ம நிறைய பாடுகளை, கடினமான சூழ்நிலையில் போகும் பொழுது நாம் எண்ணி பார்ப்பது, ஆண்டவர் தூங்கிவிட்டார், ஆண்டவர் எங்கேயோ போய்விட்டார். ஆண்டவர் செய்கிற காரியங்கள், அந்த பிற்பாட வரப்போகின்ற அந்த வறுமையான அந்த ஒரு சூழ்நிலை, வறட்சியான ஒரு சூழ்நிலை, அந்த வறட்சியான சூழ்நிலையில இந்த யோசேப்பை வைத்து ஆண்டவர் காரியங்களை மாற்றுகிறார். பெரிய ஒரு மாற்றம் பார்க்கும் பொழுது யோசேப்பு அவன் எண்ணி பார்க்காத ஒரு காரியம், தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய சகோதரர்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு காரியம். இந்த யோசேப்பை ஆண்டவர் அங்கே உயர்த்துகிறார். இந்த யோசேப்பினுடைய வம்சத்தில் வரும் பொழுது, இந்த யாக்கோபினுடைய வம்சத்தில் வரும் பொழுது மேசியாவாகிய இயேசு நமக்காக வருகிறார். விடுதலை இவர்களுக்கு, இல்லாட்டினா பஞ்சத்தில் மாட்டி இவர்கள் தவித்து போயிருப்பார்கள். ஆண்டவர் இவரையும் இவருடைய குடும்பத்தையும் அந்த பஞ்சத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கின்றார். இந்த யோசேப்பை உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் வைத்திருக்கின்றார். ஆண்டவர் யோசேப்பை விட்டு விலகல, யாக்கோபை விட்டு விலகல, ஈசாக்கை விட்டு விலகல, ஆபிரகாமை விட்டு விலகல, உங்களையும் என்னையும் விட்டு விலகல. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய நினைத்திருக்கிறாரோ அதை தொடர்ந்து அவர் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய காரியத்தில் நம்ம பார்க்கலாம். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில யோசேப்பு, அவருக்கு எல்லா சுதந்திரமும் இருந்தது.
ஆனால் யோசேப்புக்கு எப்படி முடியும் தெரியாது. ஆண்டவருக்கு மாத்திரம்தான் முடிவு எப்படி இருக்கும்ட்டு ஆரம்பத்தில் இருந்தே தெரியும். Only the Lord knows the end from the beginning. None of us know about it. நம்முடைய காரியம், நம்முடைய வாழ்க்கையில் போகிற அந்த கஷ்டமான காரியம், சோர்வான காரியம், துவண்டு போகிற காரியம், இது எப்படியாக முடியும் தெரியாது. ஆனால் ஆரம்பத்திலே இருந்தே ஆண்டவருக்கு தெரியும் இது எப்படியாக முடியும் என்று. இந்த உலகத்தின் பாவ காரியங்கள் அப்படியே இல்லை. இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து இந்த உலகத்தின் மக்கள் நம்ம எல்லோரையும் மீட்டெடுக்கின்ற காரியம் ஆண்டவருக்கு ஆரம்பத்திலிருந்தே தெரியும். தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக எனக்காக அனுப்பி அவர் மீட்டு கொண்டார். அவருடைய இரண்டாவது வருகையில இந்த பாடுகள், இந்த கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி இந்த ஆண்டவர் தொடர்ந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த யோசேப்பு நல்ல ஒரு யாருக்கும் கிடைக்காத ஒரு பலவர்ண அங்கி அணிந்தவனாக இருந்தார். ஆனாலும் தன்னுடைய சகோதரர்களால் வெறுக்கப்பட்டார். இந்த இயேசு கிறிஸ்து மகிமையின் நிறைந்தவர். தன்னுடைய மகிமை எல்லாவற்றையும் வெறுமையாக்கி வந்தார். ஆனால் தமக்கு சொந்தமானவர்களோ அவரை வெறுத்தார்கள். இந்த யோசேப்புக்கு கனவுகள், தான் எப்படியாக ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தலத்துக்கு வரப்போகிறேன் என்ற ஒரு கனவு. ஆனால் ஏசாமிக்கு தேவையில்லை. அவருக்கு சகலமும் தெரியும். எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர் இந்த யோசேப்புக்கு ஒவ்வொரு கடினமான ஒரு காரியத்திலும், யோசேப்புனுடைய காரியம் என்னன்னா, சோர்ந்து போகாமல் விசுவாசத்தில் ஆண்டவரை பிடித்து கொண்டு நடப்பது. இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நான் தூங்குகிறவன் அல்ல. God's not done with you. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்யணும், நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்யணும்னு நினைத்தாரோ அதை செய்து கொண்டிருக்கிறார். அதுக்கு தடையாக அநேக சமயத்துல நாம சென்று விடுகிறோம். வேறு வேறு விதமான பாதைகளில் சென்றுட்டு இன்னும் பிரச்சனைகளை அதிகப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்ம விட்டு விலகல. நம் எவ்வளவாக ஆண்டவர் விட்டு விலகினாலும் அவர் தொடர்ந்து நம்மோடு இருந்து நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்து கொண்டே இருக்கின்றார். யோசேப்பினுடைய வாழ்க்கை 3 பகுதிகள். நம்முடைய வாழ்க்கை எத்தனை பகுதி? நம்முடைய வாழ்க்கையில எந்த பகுதியில் நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம்? அந்த பகுதியில் இருக்கும்போது என்ன கேள்விகள், நமக்கு சந்தேகங்கள் உண்டா? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் பார்த்து சொல்லுகிறது, நான் உன்னுடைய வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். இன்னும் முடியல. God's not done in your life yet. He is still doing his work. துவண்டு போகாதீர்கள். நேரங்கள் வரும், காலங்கள் வரும். உத்தியோகத்தில் பிரச்சனை வரும், உத்தியோகம் இழந்து போகலாம். குடும்பங்களில் பிரச்சனை வரும், தனிப்பட்ட வாழ்க்கையில சுகவீனங்கள் வரும். எதிர்பாராத மக்கள் இடத்திலிருந்து, இல்லை ரொம்ப ஆவலோடு இணைந்து போகிற மக்கள் இடத்திலிருந்தே பிரச்சனை வரும். ஆண்டவர் நம்மை விட்டு விலகாதவர். அவர் நம்மோடு இருக்கின்றார். இந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்பதை உணர்ந்த நாம் கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் போகிற மக்களுக்கு நினைவூட்ட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். Those who are going through difficult times in their life, you and me, we are the ones who have to go and tell, the Lord is still working in your life. அவங்க சொல்லுவாங்க, ஏன் இப்படி கஷ்டம்லாம் போயிட்டு இருக்கே, கடவுள் வேலை செய்கிறாரேன்னு சொல்றியே. ஆமா, you can't see it now, you can't experience it now. That doesn't mean God is sleeping. God is always working. அவர் செயல்படுகின்றார். அவர் காலங்களையும் மாற்றக்கூடியவர். அவருடைய நேரத்தில் எல்லாமே நேர்த்தியாக செய்கின்ற ஆண்டவர். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் தேவரீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சோர்வான நேரங்கள் உண்டு, துவண்டு போகிற நேரங்கள் உண்டு, தனிமையின் நேரங்கள் உண்டு, ஏன் என்ற கேள்வி கேட்கக்கூடிய
அநேக நேரங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உண்டு கர்த்தாவே. தேவரீர் இந்த நாளில் எங்களுக்கு மீண்டுமாக நீர் நினைவுறுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறீர். நீர் செய்ய நினைத்ததற்கு விரோதமாக வேறு காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அனுமதித்து இல்லை நாங்கள் சென்றாலும் ஆண்டவரே எங்களை விட்டு விலகாத ஆண்டவர், எங்களிலே உம்முடைய சித்தம் நடைபெறும்படியாக காரியங்களை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அநேக சமயங்களில் நாங்களாகவே காரியங்களை எடுத்து செய்யணும்னு முயற்சிக்கின்றோம். எங்களுக்கு காத்திருக்க தெரியல. ஆனால் தேவரீர் உம்முடைய நேரத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கின்ற ஆண்டவர். உம்முடைய நேரத்துக்காக பொறுமையோடு விசுவாசத்தோடு நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் வழி நடத்தியறலும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். God's not done working on us. He is still working on us. கேட்ட செய்திக்கு மறுமொழியாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆயத்த பாடலாக என் தேவன் என் வெளிச்சம் என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது இரண்டாவது காணிக்கை சேகரிக்கப்படும்.
தொடங்கின கிரியையை இன்றும் தொடர்ந்து செய்து வருகிற நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த மாதத்தின் முதல் வார திருவிருந்து ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். இன்றும் கூட நம்மளோட கூட சகோதரர் மேத்யூ ரொம்ப நாள் கழித்து நம்மளுடைய ஆராதனை கலந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நோயல் என்னோட நெஃப்யூ பிரதர் கிஃப்டி, உங்களையும் கூட அன்போடு கூட வரவேற்கிறோம். தொடர்ந்து ஆராதனைக்கு பின்பதாக ஐக்கியத்திலையும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு நமக்கு உணவு ஐக்கியத்திற்கு பின்பதாக நம்ம எல்லா சங்கங்களும் கூடுகிற ஒரு வேத ஆராய்ச்சி பாடங்கள் இருக்கும். ஆகவே எல்லா சங்கத்தினர்களும் இதில் வந்து கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வருகிற வெள்ளிக்கிழமை 7ஆம் தேதி நமது மாதாந்திர முதல் வெள்ளிக்கிழமை ஜெபக்கூட்டம் நமது சாரிஸ் ஹாலில் வைத்து நடைபெறும். அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபித்து ஆண்டவரத்தில் பதிலை பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே அந்த நாள்லேயும் வந்து உங்களுடைய ஜெப தேவைகளுக்காகவும் நன்றி கூறுதலுக்காகவும் வந்து ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஜெப தேவைகள் உள்ளவர்களையும் நீங்கள் அழைத்து வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நமது சபையின் பைபிள் குவிஸ் கொஷின் பேப்பர்ஸ் ஆமோஸ் புத்தகத்திலிருந்து அதிகாரம் 5லிருந்து 9 வரைக்கும் உள்ள மாதிரி வினாத்தாள் இப்பொழுது இந்த வாரத்திலிருந்து கொடுக்கப்படும் பின்பதாக இருக்கிறது. நீங்கள் தயவுசெய்து பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நமது மாநாட்டு தலைமை அலுவலகத்தில் ஒரு வேலை வாய்ப்பு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், முழு நேர அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் என்கிற டைட்டிலில் வந்து ஒரு வேலை வாய்ப்பு இருக்கிறது. இந்த இடம் வந்து MCS HQ, நம்முடைய பார்க்கர் ரோடில் இருக்கிற MCS HQவில் வந்து இந்த வேலை நடக்கும். ஆகவே இந்த வேலைக்கு உங்களை யாருக்காவது வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குமானாலோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமானாலோ நீங்கள் வருகிற 12ஆம் தேதிக்குள்ளாக இதுக்கான உங்களோட விவரங்களை நீங்கள் தெரிவிக்கலாம். நம்முடைய பாஸ்டர்கிட்ட அல்லது ஈடாக் பிரசிடெண்ட்டை அல்லது BOP அந்த கமிட்டியோட சேர்மன் நோயல் அண்ணன்ட்ட நீங்கள் இந்த விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அல்லது உங்களோட விருப்பங்களை தெரிவிக்கலாம். 12ஆம் தேதி அந்த தேதிக்குள்ளாக நீங்கள் கொடுத்து விடும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த மாதத்தில் நமது சபை ஆண்டு விழா ஆராதனைக்குள்ளாக நாம் போக இருக்கிறோம். அந்த விழாவுக்காக நாம் பிரத்யேகமாக தயாரிப்பு நிகழ்ச்சிகளில் நமது கம்யூனிகேஷன் டீம் வந்து ஒரு என் திருச்சபையும் நானும் என்கிற தலைப்பில் நம்மளோட எல்லா இடத்துலேருந்தும் நம்மள்கிட்ட பங்களிப்பு கேட்குறாங்க. அது கட்டுரையாக இருக்கலாம் அல்லது ஒரு கவிதையாக ஒரு பாடலாக இருக்கலாம். ஆண்டவர் நமக்கு செய்த சபையில் நமக்கு செய்த ஒரு சாட்சியாக கூட இருக்கலாம். எந்த விதமான கலைப்படைப்பாக கூட இருக்கலாம். ஆகவே இது குறித்து மேலும் விவரங்கள் தேவையானால் நீங்கள் சகோதரர் ராஜாவிடத்துலையோ அல்லது சகோதரர் பிரேமிடத்துலையோ நீங்கள் உங்களுடைய இந்த விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். எல்லா குடும்பங்களும் வந்து ஒரு சாட்சியும் ஒரு வீடியோ சாட்சி ஒரு ஷார்ட் வீடியோவும் வந்து அதில் நீங்கள் கொடுக்கலாம். அது எவ்வளோ நேரம் கொடுக்கலாம், என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்ங்கிற தலைப்பெல்லாம் என்கிற விவரங்களை நீங்கள் சகோதரர் ராஜா இடத்துலையோ அல்லது சகோதரர் பிரேம் சாந்தகுமார் இடத்துலையோ நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். கவனமாக கேட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். எப்பொழுது ஃபயர் இந்த வாரத்துக்கான மனப்பாட வசனத்தை வாசித்து ஜெபித்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். இது ஆதியாகமம் 40வது அதிகாரம் 8வது வசனம். நாம் சேர்ந்து வாசிப்போம். அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் தேவரீர், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. எங்களோடு நீர் எப்பொழுதும் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
எங்களோடு நீர் வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை மீட்டெடுத்த ஆண்டவர் கரத்தில், உம்முடைய கரத்தில் எங்களை ஏந்தி சுமந்து செல்லுகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் நடைபெறுகிற ஒரு சில காரியங்களை பார்த்து நாங்கள் துவண்டு போனாலும், அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் இன்றைக்கு நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்ட பிரகாரமாக நீர் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு இருந்து நீர் கிரியை செய்கிறீர். ஆம் ஆண்டவரே, உம்முடைய வழி நடத்துதலுக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் எங்களை வழி நடத்தியருளும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவருடனும், நம்முடைய குடும்பத்தின் மக்களுடனும், திருச்சபை மக்களுடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென்.